விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாய் இருக்கிறது. எபிரேயர் 11 முதல் காரியம் faith is a substance. விசுவாசம் தான் மூலப்பொருள். நாம் எதை அடைய விரும்புகிறோமோ, எதை நம்பிக்கொண்டிருக்கிறோமோ, அது எதிலிருந்து வரப்போகுது? விசுவாசத்திலிருந்து தான் வரப்போகுது. ஏன் விசுவாசத்திலிருந்து வரப்போகுது? எல்லாமே விசுவாசத்தினால தான் உண்டானது. விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப எல்லாமே விசுவாசத்தினால தான் உண்டானது. ஃபெய்த் காட் ஃபெய்த் ஆபரேட் பண்ணி தான் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. ஃபெய்த்னால தான் இது எல்லாமே இன்றைக்கு உண்டாகி இருக்கிறது. அப்ப நமக்கு ஏதாவது உண்டாக வேண்டும் என்றால் எங்கிருந்து வர வேணும்? விசுவாசத்துல தான் ஆரம்பிக்க வேணும். அங்கிருந்து தான் வர வேண்டும். ரெண்டாவது நம்பிக்கை வேணும். விசுவாசம் செயல்படுகிறது. ஏன்னா நம்பிக்கை தான் கோல் செட்டர் மாதிரி, வரைபடம் மாதிரி. அந்த வரைபடத்தை வச்சுக்கிட்டு தான் நான் கட்ட முடியும். கட்டுறதுக்கு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, விசுவாசம் இருக்குது. ஆனா வரைபடம் இருந்தால் தான் அதன் வடிவிலே நான் கட்ட முடியும். மூன்றாவது விசுவாசம் என்கிறது எனக்குள்ள இருக்கிற நிச்சயம். அது ஒரு டைட்டில் டீட் மாதிரி. ஒரு டைட்டில் டீட் என் பேர்ல இருந்தா டெபாசிட் சர்டிபிகேட். எத்தனை பேருக்கு தெரியும் டெபாசிட் சர்டிபிகேட்? நான் பேங்க்ல கொண்டு போய் 10,000 ரூபாய் எங்க தாத்தா போட்டு போயிருந்தாருன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த சர்டிபிகேட் இருந்தா போதும். சர்டிபிகேட் இருந்து அந்த சர்டிபிகேட்டை பத்திரமா வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதை கண்ணால பார்க்காம இருக்கலாம், நீங்க பரம ஏழையா இருக்கலாம், நீங்க ஒண்ணுமே இல்லாதவர்களா இருக்கலாம். ஆனா அந்த காசு யாருது? உங்களுடையது. அதை போய் கேஷ் பண்ண முடியும். இந்த சர்டிபிகேட்டை வச்சிட்டு இருக்கிற வரைக்கும் என்ன இருக்குது உங்களுக்குள்ள? இது என்னுடையது என்கிற நிச்சயம் இருக்கிறது. நான்காவது ஃபெய்த்னா மூலப்பொருள். மூலப்பொருள்னு சொல்றோமே, அதுல இருந்தா எல்லாம் வந்ததுன்னு சொல்றோம். அந்த மூலப்பொருள் என்ன? அதுதான் நாலாவது காரியம். அந்த மூலப்பொருள் என்ன? அந்த மூலப்பொருள் என்னவாம்? 3ஆம் வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் உண்டாக்குகிற மூலப்பொருள் என்று ஒன்று இருக்கிறது. அதான் விசுவாசம். விசுவாசம் சொல்றோம். ஆனா விசுவாசம்னு சொன்னா சரியா வழங்க மாட்டேங்கிறது. அந்த மூலப்பொருள் தான் என்ன? அந்த மூலப்பொருள் தேவனுடைய வார்த்தை. இருக்கீங்களா? திருப்போம் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யோவான் 1:1. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியில என்ன இருந்தது? ஆதியில வார்த்தை இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? எதுவுமே இல்லாததுக்கு முன்னால என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. ஒண்ணுமே இல்லை, ஆனா என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. அப்ப அதன் பிறகு வந்த எல்லாம் வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. அப்ப நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம் நீங்க, ஆனா வார்த்தை இருக்கிறதா? ஆதியில வார்த்தை இருந்ததுன்னா முதல்ல வார்த்தை இருந்தது. அப்ப வாழ்க்கையில வெற்றி வேண்டுமா, செழிப்பு வேண்டுமா, சுகம் வேண்டுமா, அது வேணுமோ, இது வேணும், எல்லாம் வேணும்னு சொல்றோம். எங்க ஆரம்பிக்க வேணும் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் வர்றதுக்கு எங்க ரூட்? எதுல ஆரம்பிக்க வேணும்? என்ன முதல்ல இருந்தது? எதிலிருந்து எல்லாம் வந்தது? எப்படி இப்படிப்பட்ட உலகம் ஒன்று உண்டானது? எப்படி இவைகள் எல்லாம் இன்றைக்கு உண்டாகி இதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம்? ஆதியில எதுவுமே இல்லாத போது என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. பல வருஷத்துக்கு முன்னால என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. எங்க போகணும் தெரியல, ஆனா வார்த்தை இருந்தது. என்ன செய்ய முடியும் தெரியல, ஆனா வார்த்தை இருந்தது. காசு இல்ல, ஆனா வார்த்தை இருந்தது. வழி தெரியல, ஆனா வார்த்தை இருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தை ஆதியில இருந்தது. அப்ப ஆதியில வார்த்தை இருந்ததுன்னு சொன்னா முதல்ல வார்த்தை இருக்க வேண்டும். அங்கதான் ரூட், அங்கதான் ஆரம்பிக்க வேண்டும். அதனால்தான் தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்குது. வாக்கு தத்தங்கள் ரொம்ப முக்கியமா இருக்குது. வாழ்க்கையை எதை வச்சு கட்ட போறீங்க? எதை வச்சு நம்பிக்கையை வளர்க்க போறீங்க? எப்படி மாற போறீங்க? என்னவாய் மாற போறீங்க? இதுக்கெல்லாம் ரூட் எங்க இருக்குது? வேத வசனம், தேவனுடைய வார்த்தை. அங்கதான் ஆரம்பிக்கணும். ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காதுங்க. வார்த்தை இருக்கிறதா? வார்த்தை இருக்கிறது என்றால் நான் சொல்லுகிறேன், பாக்கியவான்கள். ஏனென்றால் அந்த வார்த்தை அப்படியே உங்களுக்கு வந்து பலிக்கும், அது வந்து நிறைவேறும். ஆதியில வார்த்தை இருந்தது, சுகமே இல்லைங்க. அப்ப எங்க ஆரம்பிக்கும் சுகம்? வார்த்தையில தான் ஆரம்பிக்கும். ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஒண்ணுமே இல்லாத போது என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. காசே இல்லைங்க, ஒண்ணுமே நம்பிக்கையே இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க, வெளிச்சத்தையே பார்க்க முடியலங்க. ஆதியிலே வார்த்தை
இருந்தது. ஆதியில வார்த்தை இருந்ததுன்னா எதுவுமே இல்லாததற்கு முன்பாக வார்த்தை இருந்தது. அப்ப நான் சொல்லுகிறேன், எதுவுமே உண்டாகிறதுக்கு முன்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன உண்டாக வேணும்? வார்த்தை உண்டாக வேணும். வார்த்தை இருக்க வேணும். வார்த்தை இருந்தால் எல்லாம் வரும். அப்ப பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. சரி, இங்கே தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று சொல்லி இருக்கிறது. என்னவெல்லாம் உண்டாக்கினார்? கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அவராலே இல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லையாம், எல்லாத்தையும் அவர் தான் உண்டாக்கினாராம். இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கொலோசியருக்கு திருப்போம், 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சரி, எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டது. அதை இங்கேயும் சொல்லி இருக்குது. ஆனா இங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் இருக்குது. யோவான்லயே சொல்லியாச்சு எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டதுன்னு. கொலோசியர்ல இன்னும் அதிகமா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும். இருக்கீங்களா? அப்ப எல்லாம் சொல்லுங்க, காணப்படுகிறவைகளையும் காணப்படாதவைகளையும் தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். அப்ப நான் சொல்றேன், தேவன் நிறைய சிருஷ்டித்திருக்கிறாருங்க. நீங்க பார்த்தது ரொம்ப கொஞ்சம் தான். பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது. நிறைய சிருஷ்டித்திருக்கிறார். சிலதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் சிலதை பார்க்கவில்லை, பார்க்க போகிறீர்கள். காணப்படாதவர்கள் என்ன சிருஷ்டித்திருக்கிறார்? சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் சகலமும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. சரி, அப்ப காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் என்று சொல்லி எல்லாவற்றையும் யார் சிருஷ்டித்திருக்கிறதா? கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம், 4ஆம் வசனம். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். எல்லாத்தையும் யார் உண்டு பண்ணது? தேவன். சரி, தேவன் எப்படி உண்டு பண்ணினார்? Faith is the substance. எல்லாவற்றையும் எதனால் உண்டு பண்ணினார்? விசுவாசம் என்கிற இதனால் உண்டு பண்ணினார். அப்ப விசுவாசம் எப்படி செயல்படுது? விசுவாசத்தினால் உண்டு பண்ணார், விசுவாசத்தில் உண்டு பண்ணார்னு சொல்றோம். விசுவாசத்துல இருந்தா எல்லா பொருளும் வந்தது, அந்த பொருள் இருந்தா இந்த பொருள் எல்லாம் வந்ததுன்னு சொல்றோம். விசுவாசத்தினாலதான் எல்லாமே உண்டானது, அதுல இருந்துதான் இதெல்லாம் உண்டாயிருக்கிறது. விசுவாசம் இல்லைன்னா எதுவுமே உண்டாயிருக்காது, எதுவுமே உண்டாலன்னா இதெல்லாம் உண்டாயிருக்கவே முடியாது. இன்றைக்கு உண்டாயிருக்கிறவர்கள் எல்லாம் ஆதியில விசுவாசத்துல தான் உண்டானது அப்படின்னு சொல்றோம். அப்ப விசுவாசத்திலே உண்டானது என்று சொன்னால் எப்படி உண்டானது என்பதை நாம் கவனிக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அப்படித்தான் நாமும் இன்றைக்கு உண்டாக்க போகிறோம். சரி, எப்படி உண்டானது? ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய தொழிலையும் நம் கையின் பிரயாசங்களையும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் நம்முடைய எல்லாவற்றையும் அதை கொண்டுதான் உண்டாக்க போகிறோம். எப்படி உண்டானது? திருப்பம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். எப்படி உண்டானதுன்றதுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடே அங்க இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நான் பல வசனங்கள்ல டக்கு டக்குன்னு சுட்டி காண்பிக்கிறேன். 3ஆம் வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது, எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம், உண்டாக கடவது என்றார். அந்த என்றார் மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். 6, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியிலும் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும், அது ஜலத்தில் என்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் என்ன பண்ணார்? சொன்னார். என்றார், சொன்னார். 11, அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். 14, பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். 20, பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துகளையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். எத்தனை தடவை வருதுன்னு பார்க்கணும் தான் நான் உங்களை சொல்றேன். 24, பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். 26,
பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளும் ஆளக்கடவர்கள் என்றார். 29 பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் ஈர்க்க கடவுது என்றார். ஏன்னா அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது என்றார் 30ஆம் வசனத்தில். அப்படி தொடர்ந்து வந்து இருக்க கடவுது பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். மனுஷனுக்கு மட்டுமல்ல, எல்லா காட்டு மிருகங்களுக்கும் எல்லா மிருக ஜீவன்களுக்கும் பறவைகளுக்கும் ஆகாரமாய் இவற்றையெல்லாம் கொடுத்தேன் என்றார். அப்ப 3ஆம் வசனத்துல அவர் சொன்னார், 6ஆம் வசனத்தில் சொன்னார், 9ஆம் வசனத்திலே சொன்னார், 11, 14, 20, 24, 26, 29, 30 எல்லாவற்றிலையும் அவர் என்ன பண்ணாரு? சொன்னார். இத்தனை தடவை சொன்னார் சொன்னார் சொன்னார்னு சொல்லி இருக்குது. அப்ப எதனால எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை காண்பிக்கிறதுக்காக தான் இங்க அப்படி சொல்லியிருக்காரு. இதை நமக்கு காண்பிக்கிறார், இதை நம்மளை பார்க்க சொல்லுகிறார். ஏன்னா அவர் எப்படி உண்டாக்குனார் அப்படிதான் நாமும் உண்டாக்க போகிறோம். அப்புறம் 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும், இங்க கொஞ்சம் சத்தமா சொல்லணும், உண்டாக்கின எல்லாவற்றையும். முதல்ல என்ன சொல்லி இருக்குது? உண்டாக்கடவுது என்றார், அது அப்படியே ஆயிற்று, அப்படியே ஆயிற்று, அப்படியே ஆயிற்றுன்னு சொல்லி இருக்குது. என்றார் என்றார், சொன்னார் சொன்னார்னு வந்த இடமெல்லாம் அப்படியே ஆயிற்றுன்னு வருது. கடைசியில் என்ன சொல்லி இருக்குது? தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் கண்டார். அப்ப இதுதான் பிரின்சிபல் பாருங்க. முதல்ல சொல்றாரு, பிறகு பார்க்கிறாரு. பார்த்துட்டு சொல்றது இல்ல, சொல்லிட்டு பிறகு பார்க்கிறாரு. சொன்னதெல்லாம் அப்படியே ஆயிற்று, சொன்னபடியே அப்படியே ஆயிற்று என்று பார்க்கிறோம் இங்க. அப்ப எல்லாவற்றையும் எப்படி தேவன் உண்டாக்கினாராம்? தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். வார்த்தையிலே எல்லாவற்றையும் சொல்லுகிறார், சொன்னபடியே அது அப்படியே ஆயிற்று. ஆகவேதான் இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எப்படி ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க முடியும்? வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா அது பிழைப்பூட்டுகிற வார்த்தை, ஜீவனை அளிக்கிற வார்த்தை, புல் பூண்டுகளை உருவாக்குகிற வார்த்தை, ஆகாயத்து பறவைகளை உண்டாக்குகிற வார்த்தை, மிருக ஜீவன்களை உண்டாக்குகிற வார்த்தை, மனுஷனை உண்டாக்குகிற வார்த்தை, ஆகாய விரிவை உண்டாக்குகிற வார்த்தை, சூரியனை சந்திரனை நட்சத்திரங்களை உண்டாக்குகிற வார்த்தை. அந்த வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, மனுஷனை எப்படி உண்டாக்கி இருக்கேன்னு சொல்றாரு. அவன் இப்படி வாழ வேண்டும் என்று உண்டாக்கி இருக்கிற. வெறும் சாப்பிட்டு சாப்பிட்டு வாழ்றதல்ல, அது வெறும் சரீரத்துக்கு தான் வாழ்வு. சாப்பிட்டா சரீரத்தில் உயிர் பிழைக்கிறான், அவ்வளவுதான் ஒழிய வேற ஒண்ணு கிடையாது. மனுஷன் எப்படி வாழ வேண்டும்? வார்த்தையை சொல்லி சொன்னபடியே ஆக வேண்டும், ஆனதை அவன் காண வேண்டும், இப்படி அவன் வாழ வேண்டும் என்றுதான் உருவாக்கி இருக்கிறேன். ஆகவே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சொல்றீங்க? வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். ஏனென்று சொன்னா அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தை உண்டாக்குனது. இன்றைக்கு பார்க்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கினது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டு விட்டு வார்த்தையினால பிழைக்காம எப்படி எப்படியோ பிழைச்சிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்களை எட்டி உதைச்சி பிடிச்சு தள்ளி நெருக்கி இறுக்கி அப்படி பண்ணி இப்படி பண்ணி தந்திரம் பண்ணி குட்டிகரணம் போட்டு என்னவெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் விசுவாசத்தால் நீதிமான் பிழைக்கான்றது பிரசங்க கேட்க வரமாட்டாங்க. பிழைக்கிறதுக்கு வழி இதுதான், அதை பற்றி தான் போதிக்கிறேன், அதை பற்றி தான் தெளிவாக அதை எடுத்து போதிக்க போறேன். விசுவாசியான பிறகு, நீதிமானான பிறகு, தேவனுடைய பிள்ளையான பிறகு வெறும் உலகத்தில் இருக்கிறவன் பிழைக்கிறது போல கடிச்சு பிச்சு கொதறி அவனை தள்ளி இவனை தள்ளி இப்படி பண்ணி அப்படி பண்ணி எல்லாத்தையும் தலைகீழாக்கி ஏதாவது பண்ணி பிழைக்கிறது இல்ல. எப்படியோ ஒருத்தர் சொல்றார், தத்துக்கா முத்துக்கான பிழைச்சங்கன்றார். எப்படியோ அப்படி இப்படின்னு ஒப்பேத்தி வந்தாச்சுங்க. எப்படியோ வேர்வை சிந்தி அப்படி எப்படி பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி அப்படி பிழைக்க சொல்லவில்லை. வேத வசனத்தை சரியா வாசித்து பாருங்க. நீதிமான் எப்படி பிழைப்பானா? விசுவாசத்தினாலே பிழைப்பான். விசுவாசத்தினால பிழைப்பான்னு சொன்ன
அதே வேதவசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லி இருக்குது. அப்ப வார்த்தையினால பிழைப்பான்னா எப்படின்னு ஒரு பெரிய லெசனே எடுத்து காண்பிக்கிறார் ஆண்டவர். எப்படி வார்த்தையினாலே அவர் எல்லாவற்றையும் உண்டாக்குறார் என்று காண்பிக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி தான் தன்னுடைய வாழ்க்கையை அவன் கட்ட முடியும். அதன் மூலமாக தான் அவன் பிழைக்க முடியும். வேற எதுனாலையும் கட்ட முடியாது. வாழ்க்கை அதனால தான் கட்ட முடியும். பிசினஸ் அப்படிதான் கட்ட முடியும். எல்லா ரீதியிலும் வெற்றி அப்படிதான் கட்ட முடியும். வாழ்க்கையில எல்லாவற்றையுமே உண்டாக்குவது இதுதான் வழி. வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது. அதனால்தான் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்படி சொல்லலாம். சும்மா வாய்க்குள்ள போறதுனால பிழைக்கல, வாயிலிருந்து வெளியே வருகிற வார்த்தையில். அப்ப காண்பிக்க போறேன், இருதயத்துல வார்த்தை இருக்கணும், வாயில அது வர வேணும். அதான் விசுவாசம். பாருங்க, இருதயத்துல வார்த்தை இருந்து வாயில வர வேணும். வாய்க்குள்ள என்ன போச்சு போலன்றது இல்ல, இருதயத்துல இருந்து வாயில வர வேண்டும். வாயிலிருந்து அது புறப்பட்டு வர வேணும். அதனாலதான் பிழைப்பு உண்டாகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப இன்னொரு இடத்துல சொல்லி இருக்குது, பொய்யுரையாத தேவன் என்று எபிரேயர்ல வாசிக்கிறோம். நம்ம ஏன் அவர் பொய்யுரையாத தேவன்? பொய் உரைக்க மாட்டார் அல்லது பொய் உரைக்க அவருக்கு விருப்பம் இல்லை, அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லல. God cannot lie. தேவன் பொய் உரைக்க முடியாது. இம்பாசிபிள் ஃபார் God to lie. தேவன் பொய்யை சொல்ல முடியாது. ஏன் பொய் சொல்ல முடியாதுன்னு சொன்னா, அவர் சொன்ன போதே அதை நிறைவேற்றக்கூடிய சக்தி வல்லமை அந்த வார்த்தையிலே இருக்கிறது, அதுக்குள்ளேயே இருக்குது. அதனால்தான் பொய்யை சொல்லவே முடியாது. வார்த்தை வந்துருச்சுன்னா அப்படியே வந்துடும், அவ்வளவுதான். அவர் பேசிவிட்டால் அது பேசினபடியே அப்படியே ஆகும். சொன்னபடியே ஆகும். அவர் வாயிலிருந்து வந்துருச்சுன்னா அப்படியே அது நடக்கும். அதனால்தான் ஒரு வார்த்தை கூட வீணா திரும்பாதாம். அது என்னத்துக்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றாமல் அது திரும்பவே திரும்பாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. விசுவாசத்தை நல்லா புரிந்து கொள்ள வேணும். பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னா, வார்த்தையினாலே, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். அப்ப உங்களுக்கு என்ன இல்லை, என்ன இல்லைன்றதை பார்க்காதீங்க, தேவனுடைய வார்த்தை இருக்கிறதான்னு பாருங்க. வார்த்தையில தான் ஆரம்பிக்கிறது. ஏன்னு சொன்னால், ஆதியிலே வார்த்தை இருந்தது. எல்லாம் சொல்லுங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்ப முதல்ல நான் என்ன பண்ண வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக, ஜெயத்துக்காக, நான் போக வேண்டிய திசையில சரியாக போய் சரியான காரியங்களை அடையும்படியாக நான் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதல்ல என்ன இருக்கணும்? வார்த்தை உள்ள இருக்க வேண்டும். வார்த்தை இருந்தாங்க எதிர்காலம் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த சபைக்கு எதிர்காலம் இருக்கிறது. இந்த சபையில உள்ளவர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எதிர்காலம் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எதிர்காலம் இருக்கிறது. ஒவ்வொரு சிறு பிள்ளைக்கும் எதிர்காலம் இருக்கிறது. ஏனென்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஒன்றுமில்லாததிலிருந்து, வார்த்தையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் இன்றைக்கு வார்த்தையை வைத்து ஒவ்வொரு சிறுவர்களுக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சாதாரண மனுஷனுக்குள்ள இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆதியில வார்த்தை இருந்தது. நான் சொல்றேன், ஒண்ணுமே இல்லைனா வாங்க, வார்த்தை இருக்கிறது இங்கே. ஒண்ணுமே இல்லாதவர்கள் ரொம்ப தீவிரமா வரணும். ஏன்னா வார்த்தை எல்லாவற்றையும் உண்டாக்கக்கூடிய வார்த்தை, சிருஷ்டிக்கக்கூடிய வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தை, அதன் மூலமாய் உண்டாக்கக்கூடிய விசுவாசம் இங்கே உண்டாகும். இருக்கீங்களா? ரொம்ப தோல்வி அடைஞ்சிட்டேங்க வாழ்க்கையில, இருக்கிறதெல்லாம் போச்சு. இங்க வாங்க, வார்த்தை இருக்கிறது. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தபோது ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை இருக்கும்போது எல்லாம் ஒழுங்கும் அருமையுமாக மாறுகிறது. எத்தனை பேருக்கு இன்றைக்கு நம்பிக்கை இருக்கிறது?